ஒரு நண்பர் யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா, 3வது கன் திரைப்படத்த பத்தி ஒரு சின்ன கேள்வி கேட்டிருந்தாரு. இவரு கேட்டு 1 டேக்கு முன்னாடி கேட்டிருக்காரு. 1 நாளைக்கு முன்னாடி. "அண்ணா மிக அருமையான பதிவு" அப்படின்னு சொல்லி நான் ஓம் நம சிவாய பத்தி போட்டிருந்தேன். நம சிவாய, மசிவாய நம, சிவாய நம, வய நம சி, நம சிவ அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா, மண்ணு, நீரு, நெருப்பு, வாயு, ஆகாயங்கிறத போட்டிருந்தேன். அதுக்காக வந்து பதிவு போட்டிருக்காரு. அந்த பதிவுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நான் வந்து ஓம் நம சிவாய சொல்லும்போதே எனக்கு வந்து 3வது கண்ல வந்து இடத்துலலாம் குறுகுறுப்பெல்லாம் இருக்குது. இந்த 3வது கண் திறக்கிறதுக்கு வந்து தீட்சை இல்லாமல் பண்றதுக்கு ஏதாவது பயிற்சி இருந்தா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. 3வது கண் திறக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தீட்சை இல்லாம வந்து பயிற்சி வந்து சொல்லக்கூடாதுங்க. உபதேசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உபதேசம் மூலமா வந்து ஒருத்தர் சொல்ல, ஒரு குரு சொல்ல, ஒரு சிஷ்யன் கேட்டு உணர்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முழு பலன் இருக்கும். அப்படி இல்லாம நீங்களே வந்து பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படிங்கன்னா, ஏற்கனவே குருமார்கள் எழுதின புக்குகள நீங்க படிச்சு, அந்த குருமாருடைய புக்குகள் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள குருவா மனசுல நெனச்சுக்கிட்டு, மானசீகமா கேட்டு, மானசீக குறியா கூட நீங்க ஏத்துக்கிட்டு வந்து பண்ணலாம். ஏன்னா, ஏகலைவன் வந்து பார்த்தீங்கன்னா, குருகிட்டயே இல்லாம குருவுடைய உருவப்படத்த வச்சுக்கிட்டு வித்தை கத்துக்கிட்டதா வந்து கதை இருக்குது மகாபாரதத்துல. அப்போ வந்து அந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா, அவனோட விரல வெட்டி வாங்கிருவாரு அப்படிம்பாங்க. ஏன்னா, கட்ட விரல வந்து வெட்டி வாங்கிருவாரு தட்சணையா. ஏன்னா, அவன் இருந்தான்னா வில் வித்தையில வந்து அவன வெல்றதுக்கு ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு சிறந்த மாணவனா வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பண்ணிருவாருன்னா, குரு வந்து தன்னுடைய குரு தர்மத்த காப்பாத்துறதுக்காக தான் சொல்லிக் குடுத்த சிஷ்யன் வந்து வருங்காலத்துல வந்து பாரத போர்ல முக்கியமான பங்காற்ற வேண்டியிருக்குன்னு சொல்லி போட்டு ஏகலவனுடைய விரல வந்து வெட்டி வாங்கிருவாரு. சரிங்களா? அப்படி மட்டும் ஏகலைவனோட விரல வெட்டி வாங்கல அப்படின்னா, அர்ஜுனன வெல்றதுக்கு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா, ஏகலைவன் தான். அவன் வந்து பயங்கரமான ஆளு. அதனால தான் வந்து குரு இல்லா கல்வி கற்றதுக்குலாம் ஏகலைவன் வந்து சொல்லுவாங்க. அதனால நம்ம குரு இல்லா கல்வி கற்றோம்னா, அந்த மாரி வந்து புடுங்கிருவாங்கிற ஒரு தத்துவம் இருக்குது. குரு இல்லாத கல்வி பாழ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக அப்படி சொல்லியிருக்கிறது. ஸோ அந்த குரு இல்லாமயே நம்ம கத்துக்க முடியாதா? அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, அந்த குருவ மானசீகமா ஏத்துக்கங்க. குருவ நேர்ல தான் பார்க்கணும் அவசியம் இல்ல. குருவ மானசீகமா ஏத்துக்கிட்டு நீங்க வந்து கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து எந்த ஒரு கல்வியுமே, கலையுமே நீங்க வந்து கத்துக்கலாம். அப்போ உங்களுக்கு இந்த 3வது கண்ணுடைய இதெல்லாம் வந்து வரும்போது, அதில வந்து பார்த்தீங்கன்னா, நெறையா பாசிட்டிவ் எனர்ஜி ஜாஸ்தியா இருக்கும். அதே நேரத்தில அந்த 3வது கண் விழிப்பு நிலை வந்ததுனால, நீங்க வந்து பிறருக்கு உதவி செஞ்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு அதனால பாதிப்புகள் வரும். அதனால தான் நான் YouTubeல பல இடத்துல சொல்லியிருப்பேன். நீங்க ஏதாவது கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா, அது மூலமா பவர் வந்துச்சு அப்படின்னா, அந்த பவர யூஸ் பண்ணி யாருக்கும் எந்த விதமான உபகாரம் செய்யணும்னு சொல்லிட்டு உடனே செஞ்சிராதீங்க. குருவோடது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கத்துக்கக்கூடிய வித்தை வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாரி ஒரு பாதிப்பு சொல்லியிருக்கேன்ல, இது மாரி நெறையா வந்து பயிற்சி பண்ணும்போதே கூட உங்க உடல் ரீதியா, மன ரீதியா பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் சில பேத்துக்கு வரும். அப்ப அதெல்லாம் யார் தெளிவுபடுத்துவா? குரு இல்லாம நீங்க வந்து பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா தெளிவுபடுத்த முடியாது. அதனால குருவோட பயிற்சிய வந்து நீங்க வந்து கத்துக்கங்க. நான் நெறைய குருமார சொல்லியிருக்கிறேன். இப்ப ராஜர்ஷியா தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் எல்லாத்துட்டயுமே வந்து சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க அவர்ட்ட போய் உபதேசம் எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். அவர் எத்தன நாளைக்கு குடுப்பாருன்னு சொல்லல. அவர் ஃபுல்லா குடுக்கலாம்னு சொல்லியிருக்காரு. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தேடி வரவங்களுக்கு குடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி உபதேசம் குடுத்துட்டு இருக்காரு. நீங்க அவர்ட்ட போய் உபதேசம் எடுத்துக்கணும்னா எடுத்துக்கலாம் நீங்க. இல்ல உங்களுக்கு பிடிச்ச குருமார் யாரா இருந்தாங்கன்னா, அவங்ககிட்ட நீங்க உபதேசம் எடுத்துக்கலாம். இல்ல குருமாருடைய புக்குகள படிச்சு, நீங்க வந்து உபதேசத்த வந்து பொருள வந்து புரிஞ்சுகிட்டு, நீங்க அது மூலமா வந்து 3வது திறக்கிறதுக்கு இந்த தீட்சை இல்லாமயே நீங்க வந்து ஞானம் அடையறதுக்கான வழிய வந்து நீங்க பின்பற்ற முடியும். இறைத்தன்மையோட தேடுதல் யாருக்காவது தீவிரமா இருந்துச்சு அப்படின்னா, அந்த தீவிரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இறைவன் கண்டிப்பா வந்து உங்களுக்கு வழி காட்டுவாரு. வழி அப்போ அந்த மாரி சொல்லி தரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பயிற்சியில நன்மையா, தீமையாங்கிறதையும் ஆராய்ஞ்சு பார்க்கணும். அந்த பயிற்சியின் மூலமா உங்களுக்கு இருக்கக்கூடிய வழி எல்லாம் போகுது அப்படின்னா, பிரச்சனைலாம் தீருது அப்படின்னா, அந்த பயிற்சி வந்து இறைத்தன்மை சார்ந்த பயிற்சி. உங்கள் வாழ்வையே வந்து பார்த்தீங்கன்னா, புரட்டி போடக்கூடியவங்க தான் குரு. ஸோ, அப்பேற்பட்ட குருகிட்ட போய் நீங்க உபதேசத்துக்கு போம்போது, அந்த குருவின் தன்மைய புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வழி. எதுவரைக்கும் அவங்க கூட இருக்க சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்க ஒரு நிலைய அடையிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த குருமார்கள் அவங்க கூட இருக்க சொல்லி உங்கள வந்து சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்களுடைய இதுக்கு வந்து தீட்சையா வந்து குடுக்கும்போது, ஒண்ணு வந்து அவங்க பொருளாவோ, பணமாவோ தட்சணைகள பெற்றுக்கொள்வார்கள். இல்லைன்னா உங்களுடைய நேரத்த அவங்க தட்சணையா பெற்றுக்குவாங்க. அப்படி ஏதாவது ஒண்ணு வச்சுட்டு தான் உங்களுக்கு வந்து குடுப்பாங்க பயிற்சி. ஆனா குடுத்து முடிச்சதுக்கப்புறம், அவங்க வந்து அந்த நிலைய நீ ஓரளவுக்கு அடைஞ்சிருவ. இதுக்கு மேல போய் நீ சாதகம் பண்ணு, இல்லன்னா பயிற்சி பண்ணு. இனிமேல் நீ தொடராதே அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுருவாங்க. எந்த ஒரு நல்ல குருமாருமே அப்படித்தான். நீ இதெல்லாம் பண்ணாலும் என் பின்னாடியே சுத்தணும். மொட்டை அடிச்சுக்கிட்டு என் கூடயே இருக்கணும். காய் உட உடுத்திக்கிட்டு என் கூடயே இருக்கணும் அப்படின்லாம் சொல்லவே மாட்டாங்க. சித்தர்கள்ல இருந்து இதுவரைக்கும் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சொன்னதில்ல. அப்படி யாராவது சொல்றாங்கன்னா, அந்த சிஷ்யனுக்கு இன்னும் கூடுதலா குடுக்கக்கூடியது வந்து இருந்தால் மட்டுமே அப்படி சொல்லுவாங்க. ஆனா முதல் குடுத்ததிலேயே உங்களுக்கு உண்மை புரிஞ்சிரணும். அதனால அப்படிப்பட்ட குருவ வந்து தேடி போங்க. திறக்கிறதுக்கு ஒரு குருவ நாடி போங்க. அந்த குரு யாரா இருந்தாலும் எடுத்துக்கங்க. நான் சொல்ற குருமார்ட்ட தான் நீங்க வரணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. சரிங்களா? அதனால நவலடி விகே நண்பரே, குருவில்லாமல் பயிற்சி பண்ணும்போது, அந்த குரு மானசீகமாக இருந்து உங்களுக்கு உதவி பண்ணாரு அப்படின்னா, அதுவும் குருவோட சேர்ந்த பயிற்சி தான். பார்த்தீங்கன்னா, கூங்கிறது இருட்டு, ரூங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சம். அந்த கூங்கிற இருட்ட வந்து ரூ மூலமா வெளிச்சத்த கொண்டு வரக்கூடிய எந்த ஒரு மனிதரோ அவர் தான் குருன்னு சொல்லக்கூடியது.
அப்பேற்பட்ட தன்மை வாய்ந்த மனிதர் தான் குரு. அதனால தான் ஒவ்வொரு மனிதனும் தன்னை முழுமைப்படுத்திக்கிறதுக்காக குருகிட்ட போறான். அந்த குருகிட்ட போகும்போது ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு முழுமையான தன்மை வந்துரும். குருங்கிறவங்க எப்பயுமே தெற்கு நோக்கி உட்காந்துருப்பாங்கன்னு எடுத்தோம்னா, தெற்கு நோக்கி வடக்கு நோக்கி உட்காந்தீங்கன்னா, உங்களுக்கு காந்த சக்திய சம்மந்தமான இழுக்க ஆரம்பிச்சுரும். அப்படி இருந்தும் நம்ம ஏன் வடக்கு நோக்கி சிஷியர்கள் உட்காந்து, தெற்கு நோக்கி குரு உட்காந்துருக்காங்க அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் இழுத்து வெளிய போட்டு, பாசிட்டிவ் எனர்ஜிய மட்டும் அவங்க குடுப்பாங்க. அதனால தான் குரு வந்து தெற்கு நோக்கியும், மாணவர்கள் வடக்கு நோக்கியும் உட்காந்துருக்கிறதுக்கு காரணம். அப்பேற்பட்ட தன்மை வாய்ந்தது தான் குருத்தன்மை. அதனால குருவிடம் சென்று உபதேசம் பெற்று 3வது கண் திறப்பிலிருந்து ஞானப்பால் குடிக்கிறதுலேருந்து இறைத்தன்மையை முழுசா பார்க்குற வரைக்கும் தெரிஞ்சுக்குங்க. இறைவனையே கூட நீங்க குருவா ஏத்துக்குங்க. ஏத்துக்கிட்டு பண்ணுங்க. இதுக்கு வந்து ஜாதி, மத பேதம் எதுவுமே கிடையாது. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற இறைத்தன்மை தான் நீங்க பார்க்க போறீங்க. "கல்லிலே வடிக்கப்பட்டது என்ன? கல்லிலே கலைவண்ணம் கண்டான்" அப்படின்னு பாட்டு பாடியிருப்பாங்க. ஸோ அந்த கலைவண்ணம் என்ன? அதில என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கக்கூடிய சக்தி வந்து பார்த்தீங்கன்னா, குருவுடையது. சரிங்களா? அதனால குருவிடம் சென்று பயிற்சி பெற்று பெரும் நன்மை அடையணும்னு கேட்டுக்கிட்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன்.